இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிஃப்டி இந்த வீக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறதுங்கிறத பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீக்ல என்னென்ன கம்பெனிஸோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்இசி கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 1 மந்த்தாவே அதாவது அக்டோபர் மந்த் ஃபுல்லாவே வந்து நெகட்டிவ் நோட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான காரணங்கள் நெறைய இருக்குது. இருந்தாலுமே நிஃப்டி 50ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஜனவரியிலிருந்து இந்த மாசம் வரைக்கும் ஒரு 27 அளவுக்கான குரோத் வந்து குடுத்திருக்குது. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி ஓவர் வேல்யூஷன்ல தான் இருக்குது. அந்த காரணத்தினால தான் மார்க்கெட் இப்போ டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வேல்யூவான ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாரி நெக்ஸ்ட் ஒரு 3 டூ 4 ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து கண்டிப்பா நிஃப்டி 50க்கு ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்க போகுது. இந்த டவுன் ட்ரெண்ட்ங்கிறது வந்து கன்டின்யூ ஆகுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் வந்து அதிகமா இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணும்போது பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்றதே நல்லது தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, Q2 ரிசல்ட் வந்து அக்டோபர் 28 அதாவது மண்டே எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். மண்டே மெயினான கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பாரதி ஏர்டெல், சன் ஃபார்மா, அம்புஜா சிமெண்ட், பஞ்சாப் நேஷனல் பேங்க், சுஸ்லான் எனர்ஜி, பிஹெச்இஎல், ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மோதிலால் ஒஸ்வால், ஃபெடரல் பேங்க், டாடா டெக்னாலஜி, அஜந்தா ஃபார்மா, ஐஜிஎல் அண்ட் ஜேபிஎம் ஆட்டோ. இந்த கம்பெனிஸோட Q2 ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து அக்டோபர் 28 வரப்போகுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 29 வந்து மாருதி சுசுகி, அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட், சிப்லா, கனரா பேங்க், மேரிகோ, பிரஸ்டீஜ் எஸ்டேட், எஸ்பிஐ கார்டு, வோல்டாஸ், ஹிட்டாச்சி எனர்ஜி, கண்டெய்னர் கார்பரேஷன், குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ், அது மாதிரி இன்னும் மேலும் நிறைய கம்பெனிஸ் வந்து அக்டோபர் 29 வந்து அவங்களோட Q2 ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ண போறாங்க. அடுத்து அக்டோபர் 30 பார்த்தீங்க அப்படின்னா, எல்என்டி, டாடா பவர், டாபர், பிர்லா கேபிட்டல், பயோகான், ஏஐஏ இன்ஜினியரிங், த நியூ இந்தியன் அசூரன்ஸ் கம்பெனி, டிசிஎம் ஸ்ரீராம், டிடிகே பிரஸ்டீஜ், டபிள்யூபிஐஎல், ஜாஸ் இன்ஜினியரிங், ஏரோஃபிளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனிஸோட Q2 ரிசல்ட் வந்து அக்டோபர் 13 வரப்போகுது. அதே மாதிரி அக்டோபர் 31 பார்த்தீங்க அப்படின்னா, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், லாஸ்ட் மைல் என்டர்பிரைசஸ் இந்த கம்பெனிஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து இந்த அக்டோபர் 31க்குள்ள இவ்வளவு கம்பெனிஸ் வரப்போகுது. நம்ம இதை வச்சு தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. பிளஸ் வொலட்டாலிட்டிங்கிறது கண்டிப்பா நிறைய இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸே கொடுக்காம அடுத்தடுத்து ஏர்னிங் ரிப்போர்ட்ஸும் வந்துகிட்டு இருக்குது. பிளஸ் எஃப்ஐஏஸ் வந்து சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் வந்து மார்க்கெட் இந்த வரக்கூடிய வீக் வந்து கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்லயும் வந்து ஒரு வார் டென்ஷன் வந்து இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தது. அதுக்கப்புறம் இல்லாம இருந்தது. இப்ப இந்த வீக்ல வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர்ல இருந்தே அந்த பதட்டம்ங்கிறது குளோபல் லெவலே வந்து இருக்குது. ஸோ இந்த எல்லா ரீசன் காரணனால கண்டிப்பா இந்த வீக் வந்து ஒர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ்பெஷலி இந்த Q2 ரிசல்ட்ஸ் விடக்கூடிய இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கவனமா இருக்கணும். அந்தந்த நாள்ல நம்ம ஃபோக்கஸ்டா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாட்ச் பண்ணலாம். சப்போஸ் அது நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோல இதுல ஏதாவது ஒரு கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா, அது வேல்யூவேஷன் கரெக்ட்டா இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன டிப்ல வந்து ஒரு ஒரு ஸ்டாக்கா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. பல்க்கா கன்சிடர் பண்றது கண்டிப்பா தவிர்க்கணும். அதே மாரி நிஃப்டி 50ல பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய ஹெவி வெயிட் கம்பெனிஸ் அதாவது வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய அந்த 50 கம்பெனிகள்ல இருக்கக்கூடிய கம்பெனி, அந்த 50 கம்பெனிகள்ல நெறைய கம்பெனியோட Q2 ரிசல்ட் வந்து இந்த அடுத்து வரக்கூடிய 2 நாள்ல வந்து நெறைய இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால தான் மார்க்கெட் கண்டிப்பா வந்து வொலட்டாலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்களே கவனமா இருங்க. நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம தான் சேஃப் கார்ட் பண்ணணும். ஸோ இந்த வொலட்டாலிட்டி இருக்கக்கூடிய சீசன்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றது தவிர்க்கணும். அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஓஸ் வந்து நெறைய வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஐபிஓஸோட எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறதுங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா போட்ட ஐபிஓ எல்லாம் வந்து லிஸ்டிங் ஆக போறது. இந்த 1 வீக்குக்குள்ள நெறைய ஐபிஓஸ் வந்து லிஸ்டிங் ஆக போகுது. ஸோ அதுவுமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் ஆகல. அவங்க வேல்யூவேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லாம டவுன் ஆகுது அப்படிங்கிறப்பவும் மார்க்கெட் கண்டிப்பா விழும். நம்ம முன்னாடியே சொன்ன மாரி மார்க்கெட்ல லிக்விடிட்டியும் வந்து கம்மியா தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் கண்டிப்பா விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. கண்டிப்பா 23,200 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கீழ போகறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பல்க்கா இன்வெஸ்ட்மென்ட் பண்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம கைகட்டி வேடிக்கை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன். ஏன்னா சில சமயங்கள்ல வந்து நம்ம வின் பண்றோங்கிறது வந்து நம்ம அதுல ப்ளே பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம சைலன்ட்டா இருந்தாவே நம்ம அதுல வின் பண்ணிடலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லயோ, இல்ல வேற ஏதோ ஒரு தாட்லயோ, பயத்திலயோ நம்ம வெளிய வரதோ, இல்ல அடிஷனல் நம்ம வாங்குறதோ பண்றத ரொம்ப கவனமா பண்ணணும். இல்ல அப்படின்னா நம்ம சைலன்ட்டா இருந்துக்கிறதே ரொம்ப நல்லது. அதே மாரி
மார்க்கெட்ல வந்து கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஃபர்தரா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மார்க்கெட் வந்து கரெக்ஷன் தான் நடந்துட்டு இருக்குது. மார்க்கெட் எப்பவுமே ஃபால் ஆச்சு அப்படின்னா, ஒரு 5% நடந்தா அது வந்து புல் பேக். -10% நடந்தா அது கரெக்ஷன். -20% நடந்தா அது பியர் மார்க்கெட். -35% நடந்தா அது மார்க்கெட் கிராஷ். -50% நடந்தா அது ரெசெஷன். சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாருமே ரெசெஷன் நடக்குது, மார்க்கெட் கிராஷ் நடக்க வருது அப்படிங்கிற மாரி லாஸ்ட் 2 இயர்ஸாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அது மாரி இதுவரைக்கும் நடக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. பாசிபிலிட்டீஸும் இல்ல. இது இந்த டவுன்ஃபால்ங்கிறது எதுலருந்து நடக்கணும் அப்டின்னா, ஆல் டைம் ஹைல இருந்து தான் நடக்கணும். செப்டம்பர் 27 தான் ஆல் டைம் ஹை. ஸோ அதுலருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 8% தான் விழுந்திருக்குது. அது 10ஆ கூட நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. 10 நடந்துச்சு அப்டின்னாலுமே 23,000 அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் வந்து நடக்கிறதான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இதையும் தாண்டி பியர் மார்க்கெட்டா நம்ம மார்க்கெட் மாறணும் அப்டின்னா, கண்டிப்பா லெவல் வந்து 21,000 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து போகணும். அப்படி போனா தான் வந்து அது பியர் மார்க்கெட்ன்னு நம்ம சொல்ல முடியும். மேக்ஸிமம் நமக்கு கரெக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் தான் இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு கரெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் வேல்யூவேஷன்லாம் வந்து சில கம்பெனிகள்ல கரெக்ட்டான லெவல்ல இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்சிடர் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். கன்சிடர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அத நம்ம நல்ல வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்இசியோட Q2 ரிசல்ட். ஆர்இசியோட நெட் ப்ராஃபிட் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா, 7% அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குது. 3,789 கோடியிலிருந்து 4,037 கோடியா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது. அதே மாரி டோட்டல் இன்கம் குரோத் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கிரீஸ் ஆயிருக்குது. 11,684 கோடியிலிருந்து 13,706 கோடியா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது. இவங்க வந்து ஒரு ₹4 அப்படிங்கிற ஒரு இன்ட்ரிம் டிவிடெண்ட்ட வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க போர்ட் மீட்டிங்ல. நவம்பர் 22 பிஃபோர் வந்து இது பே பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்குது. ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 18 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹால்ஃப் இயர்லில பார்த்தீங்க அப்படின்னா, பேட் ரீச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7,448 வந்து இருக்குது. இத இவங்க அச்சீவ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, வேரியஸ் அப்ரோச் வந்து இவங்க எடுத்திருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து ரீசெட் பண்ணியிருக்கிறாங்க. பினான்சியல் மேனேஜ்மென்ட்ட வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால வந்து இவங்களோட H1 பேட் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த Q2ல ரூ. 28 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து இருக்குது. இது வந்து லாஸ்ட் இயர்ல Q2 ரிசல்ட்ல வந்து ரூ. 25 அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்தது. இப்போ ஒரு ரூ. 3 இன்கிரீஸ் ஆயிருக்குது. நெட் வொர்த்தும் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது ஆர்இசிக்கு. செப்டம்பர் 30 கணக்கு படி பார்த்தீங்க அப்படின்னா, 72,893 கோடி அளவுக்கு இவங்களோட நெட் வொர்த் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 15% அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குது. லோன் குரோத் பார்த்தீங்க அப்படின்னா, குரோ ஆயிருக்கு. 15% அளவுக்கு குரோ ஆயிருக்கு. 4.74 லட்சம் கோடியில இருந்து 5.46 லட்சம் கோடியா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது. அசெட் குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குது. நெட் கிரெடிட் இம்பேர் அசெட் டிக்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.88% வந்து இருக்குது. அதே மாரி புரோவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 65.12% அளவுக்கு புரோவிஷன் கவரேஜ் வந்து பண்ணியிருக்காங்க நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கு. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 25.31% வந்து இருக்குது. லோன் டிஸ்பர்ஸ்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த Q2ல 47,303 கோடியா வந்து இருக்குது. இவங்க இந்த குவார்ட்டர்ல 5,946 கோடி வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் டிஸ்பர்ஸ்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14% வந்து அதிகமா இருக்குது இந்த Q2ல வந்து. ஸோ ஆர்இசி ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து குடுத்திருக்கிறாங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7% அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குது. இந்த கம்பெனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஒரு ஃபர்தரா ஒரு சின்ன ரேலி குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் மற்றும் நியூஸஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.